ஹலோ எஃப்எஃப்க்கு வாண்டட் காய்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஃப்ரெண்டு ஒரு ரூம் வச்சிருக்கு வாடான்னா, அதனால் சும்மா 2v2 வானா, அதனால் வேறு 2v2 போயிருந்தோம். அதான் காய்ஸ் இப்போ கேம் பிளே அந்த விளாண்டுருக்கேன் பாருங்கள். அதான் இப்போ நல்லா போவோம், தலையிலே அடிப்பானோ வாங்கிட்டு ஜம்க்குன்னு வந்துடுறது. லேஸாக லேக் ஆகிற மாரி இருக்கும் காய்ஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது வேறு லேக் ஆகாமல் இருக்குது, என்ன பண்ணுறது கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இங்கே இப்போ வந்து ஒரு ஆளை முடிச்சாச்சு, அதான் நான் முடிக்கல, ஃப்ரெண்டு தான் முடித்தான். இன்னும் ஒரு ஆள் இந்த முடிக்கணும். என்ன விளையாடவே முடியல காய்ஸ், விளையாடவே முடியல காய்ஸ். நான் வேறு வெளில போயிட்டு வந்தேன்னா அதனால் விளையாட முடியல காய்ஸ். எங்கடம் அடி வாங்க மாட்டான், அவ்வளோதான். ஒரு அடி தலையிலே விட்டாச்சு, அவ்வளோதான் காய்ஸ், ஒன்றுமே பண்ண முடியாது காய்ஸ். இது நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும் காய்ஸ். வந்து 1க்கு 0 இருக்கும். நான் ஒரு கில்லு, ஃப்ரெண்டு ஒரு கில்லு. இப்போ போயிட்டு ஒரு கேம் பிளே போடுவோம். ஒரு கேம் பிளே தரவான கேம் பிளே போடுவோம். சரிங்க, திறங்காடா திறந்தாச்சு. வால் போட்டு ரஷ் பண்ணுவோம். ரஷ் பண்ணு. ட்ரிபிளைன் மாரி போதே. 2 பேர், ஐயோ 2 பேர் அடுத்த தலைமையில அடிப்பானுங்களே காய்ஸ். இது வந்து நான் தான் ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு போடுறேன்னு நினச்சிங்க, ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதனால தான் நாங்கள் போடுறோம். இது ரிவெஞ்ச் மேட்ச்சு. ஃபஸ்ட் மேட்ச்சு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இது ரிவெஞ்ச் மேட்ச்சு, ஓகேவா? நான் பார்ட் 2ன்னு போடுறேன், பார்ட் 1 அப்புறமா போடுறேன். என்னடா எல்லாம் பார்ட் 1 தானே ஃபஸ்ட்டு போடுறேன்னா அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு காய்ஸ். இப்போ வந்து சும்மா பார்ட் 2 போட்டு விட்றேன். ஒன் டாப் அடிக்க முடியல காய்ஸ். இப்போ நல்லா தான் அடிச்சிட்டு இருந்தேன், இப்போ அடிக்க முடியல டப்புன்னு. பழைய செஞ்சு போயிட்டு காய்ஸ், பழைய செஞ்சு போனதுனால விளையாட முடியல காய்ஸ். அடிச்சிடணுண்டா, அவ்வளோதான் காய்ஸ். ஒரு அடி தலையில் விட்டாச்சு. அவனை எங்களுக்கு அமௌண்ட்டு போட்டாங்க காய்ஸ், அதனால தான் காய்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க தான் போட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு 6 வரையும் எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க வந்து ஒரு ரவுண்ட் அடித்தோன்னே அமௌண்ட்டு போட்டாங்க. ஒரு ரவுண்ட் அடித்தோன்னே சரி, நாங்கள் அமௌண்ட்டே போடலேருந்து சரி அவங்க போகிறாங்க, இதுக்கு மேலே எனக்கும் சரியான காண்டாகிட்டு காய்ஸ். அதனால தான் காய்ஸ் என்னோட தலைமையில் அடிக்கிறான். அதனால தான் காய்ஸ் அமௌண்ட்டு போட்டேன். பாருங்களேன், இப்போ போடுவான் பாருங்களேன். இப்போ வந்து போடல, அடுத்த இதில் இதை போடுவான் பாருங்கள். அது எல்லாமே இருக்கும். இப்போ அடிச்சிடலாம். இவன் அடிப்பானா நம்ம அடிப்போமா? அடிடா டே. இவன் பாட் ஐடி காய்ஸ், அவன் மெயின் ஐடி இது சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பீகாரில் போய் இந்த ஒரு இப்போ பக்கு விட்டாங்கனால அதேமாரி இப்போ விட்டுருக்கானோ, அதில் போய் பாஞ்சோன்னே கீழே விழுந்தான். ஐடி லாக் ஆச்சு. என்னென்னு பார்த்தா ஒரு மாதத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணானோ ஐடியை. அதான் காய்ஸ், அவன் பாட் ஐடியில் வந்துடுவான் காய்ஸ். சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்க காய்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. அடிடா டே, அடிடா லே. இவ்வளோ நேரம் இழுக்கிறான் காய்ஸ், இவன் கடுப்பாகுது. அவங்க டேமேஜ் தலைமையிலே கொடுத்தாங்க, அவ்வளோதான் காய்ஸ். அடிச்சிடலாம் காய்ஸ். இவன் வந்து பேனல் போட்டு விளாட்றான், இது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இவன் வந்து என் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவன் ஃப்ரெண்டே சொல்லுவான், இவனும் சொல்லுவான், பேனல் போட்டு தான் விளையாடுவான் அப்படிங்குவான். இந்தமாரி ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துருக்கோங்க, 2 பேருக்கும் தலையில் அடிச்சிருப்பான். இது போன வீடியோ, என்னோட ட்ரிபிள் வேறு போயிட்டு போன வீடியோ காய்ஸ். அது நான் அடுத்த பார்ட் 1ன்னு போடுறேன். இது பார்ட் 2, ஓகேவா? பார்ட் 1 போடுறேன் காய்ஸ். பேனல் போட்டு விளையாடுறான் ஃபஸ்ட்டு. இப்போது இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு பேனல் போட்டு விளையாண்டான் காய்ஸ். அது எப்போன்னே தெரில, அவன் இன்ஸ்டாவில் பார்த்து எடுக்கிறான்லாம் காய்ஸ். நம்மளுக்கு பேனல்லாம் தேவையில்லை, நம்ம இருக்கிற கேமையே போதும், எல்லாரையும் அடித்து பறக்க விடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் முத்துன்னு அடி தான் ஆகும் காய்ஸ். வரான் லாங் ரேஞ்சில் அடிப்பாங்க காய்ஸ். ஏசி ஃபஸ்ட்டு உட்பேக்கரே, அடுத்து உட்பேக்கரில் வந்து இந்த வேறு செஞ்சு போடுறதுனால அடிக்க மாட்டேங்குது காய்ஸ். அதனால் வந்து இப்போ ஏசி மாடினேன். இதை வந்து ஏசி ஏட்டி இல்லை காய்ஸ், வேறு டேமேஜ் போச்சு. அதனால தான் காய்ஸ் உட்பேக்கர் எடுத்து விளையாடுற மாதிரி இருக்குது. அங்கங்கே ஃப்ளோவாகும், அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க.
ஐயா என்னடா இப்படி அடிக்க விட்றானோ அடிக்க முடியல இங்கே உள்ள ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் கைஸ் இப்போ பாருங்க நம்ம டீமாக டவுனா சொல்லி வாயம்ல டவுன் கைஸ் என்னடா விளையாட முடியல கைஸ் என்னன்னே தெரியல கைஸ் வெளில ஊருக்கு போயிட்டு வந்தேன் கைஸ் அதனாலே வந்து இப்போ நான் நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ் வரட்டும் ஒருத்தனை அடிப்போம் ஒருத்தனை அடிப்போம் கைஸ் தலைமையில் அடிப்போம் கைஸ் என்னடா இருங்க அடிக்க முடியுமா ஒன்று இருங்க ஃபஸ்ட்டு கில்லை செக்யூர் பண்ணிடுவோம் செக்யூர் ஓகே ஒரு கில்லை செக்யூர் பண்ணியாச்சு இன்னும் ஒரு கில்லு தான் தலைமையில் அடிப்போமா கைஸ் ரவுண்டாக அடிச்சலாம் நினைக்கிறேன் அவ்வளோ விளையாட முடியல கைஸ் என்னன்னு தெரில போன வீடெல்லாம் அடித்தேன் அடிச்சிடணும்டா கடுப்பாகுது கைஸ் வால் வேறு அவ்வளோ சீக்கிரம் விழுவ மாட்டேங்குது கைஸ் அப்பப்போ ட்ரிபிள் லைன் போயிடுது கைஸ் அதான் கைஸ் பிரச்சனை தூக்குடா அடிடா ஐயோ அடிக்க மாட்டேன் போல தூக்குடு கைஸ் டேமேஜ் போச்சு கைஸ் 76 அடி அழுத்தலாம் நினைக்காதீங்க அழுத்தலை கைஸ் அது வந்து இப்போ அடிச்சுட்டு சிட்டு க்ளோவால் போடலான்னு பார்த்தேன்னா க்ளோவால் போட்டுறதுக்கு பதிலாக அழுத்தி விட்றோம் க்ளோவால் டச் பண்ணுறதே சுட்டுறேன் அதனால் அப்படி கைஸ் ஃபயர் பண்ணிடுறான் கைஸ் அதனால தான் கைஸ் இப்போ வந்து ஜோன்லேயே அடித்தாச்சு கைஸ் அவன் ஜோன்லேயே செத்துட்டான் கைஸ் அதாவது 2 மேட்சா கைஸ் நீங்கள் இந்த பாருங்கள் ட்ரிபிள் அண்ட் வெயிட் அப்படியே பாருங்கள் அப்பப்போ மட்டும் வாய்ஸ் கொடுக்குறேன் கைஸ் அப்படியே பாருங்கள் ட்ரிபிள் லைன் தான் கைஸ் இங்கே வேறு தொல்லை கடுப்பாகுது கைஸ் கைஸ் இப்போ ரீவெண்ட் வேறு விட்டான்ல சுக்கனா வேறு ஏதோ ஒன்று மறந்துட்டு கைஸ் நம்ம வந்து நாட்டை தான் பார்ப்போம் வேறு ஒரு அனிமி மாரி இப்போ விட்ருக்கான்ல ஃப்ரீ ஃபயரில் அதெல்லாம் அது வந்து எடுத்துட்டான் அது என்னன்னே தெரில சரி ஏன் சும்மா விட்டுக்கிட்டு டாப்அப் பண்ணிட்டு எடுத்துட்டேன் கைஸ் அது அமௌண்ட்லாம் எடுத்தாச்சு கைஸ் இந்த பாருங்க இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ட்ரிபிள் லைன் போகுதுன்னு வீட்டில் வேறு கரண்ட் இல்லை அதனால் சும்மா ஆன் பண்ணுங்க கைஸ் டப்புன்னு போயிட்டு அதான் கைஸ் அவ்வளோதான் ஒன்று இந்த லாங்கில் ஒரு பையன் இருக்கான் இருங்க அவனை வச்சு முடிப்போம் நவுறடா கடுப்பாகுது கைஸ் வேறு ஒருத்தன் அடி தலையில் வாங்கிடுவான் கைஸ் கைஸ் அவன் பேனல் போட்டு ஆடுறான் கைஸ் இது வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இதான் பார்ட் 1 என்னன்னு தெரிலையே ஐயோ ஏங்க நான் வீடியோ இப்போ நானும் அந்த இப்போ ஒருத்தன் அடித்தானே லாஸ்ட்டாக செத்தனை இப்போ அடித்தானா அவன் இந்த டிவி கேள்வி அவன் நானும் ஒன்றா டவுன் ஆகும் கைஸ் அதே தான் கைஸ் அதான் இந்த வீடியோ இல்லை போன வீடியோவா என்னன்னு புரியல அதனால பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ் இப்போ தான் எத்தனை ரவுண்டு பேருக்கு டார்ச் ஏங்க கைஸ் இப்போ தான் 3 ரவுண்டு போயிருக்கு கைஸ் பாட முடியும் இங்கே ஒருத்தன் வரான் இவனை தலைமையில் அடிப்பான் கைஸ் தலைமையில் அடிக்கணும்னு பார்த்தா அவன் நம்மளுக்கு அடிச்சிட்டான் கைஸ் அந்த அவர் வந்து ஹேக்கு போட்டு மானவரியாக விளையாடுறா கைஸ் ஹேக்கை போட்டுட்டு மானவரியாக இவனும் அப்பப்போ ஹேக்கு போட்டு விளையாடுவான் கைஸ் மானவரியாக அடிக்கிறானு கைஸ் அவன் வந்து இப்போ வந்து எப்படின்னா இவ்வளோ நாள் விளையாடல ரூம் மேட்ச்னா உள்ளே வந்திருக்கான் சரின்னு மேட்ச்சு போயிருக்கான் அதுக்காட்டி 100 இது அடிச்சிருக்கான் கைஸ் 100 ஸ்டாரில் இருக்கான் பார்த்துக்கோங்க சிஎஸ்சில் இப்போ எப்படி பேனல் போட்டு விளாட்றான் ரிப்போர்ட் அடித்தாலும் உழுவாது கைஸ் தலையிலே அடி கைஸ் எப்பா இப்போ வந்து இவனை மட்டும் முடிச்சா போதும் கைஸ் அடைச்சி விட்ற மாரி இருக்கு தலைமையில் அடிக்கணும் பார்த்தா நம்மளுக்கு அடிப்பான்னு நினைக்கிறேன் அவங்க பாருங்கள் தலைமையில் பாருங்கள் இந்த எப்படி அடிக்கிறான் பாருங்கள் சின்ன ஒரு கேப்பு தான் அந்த கேப்லேயும் அடிக்கிறான் அவன் பேனல் போட்டு தான் விளாட்றான் கைஸ் இதுக்கு முன்னாடி 3 மேட்ச் சிஎஸ் போயிருந்தாங்க கைஸ் அதில் வந்து எங்களுக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் அவங்க ஜாடுன்னு ஒருத்தவங்க கைஸ் அவங்க வந்து பிசி பிளேயரா அதனால வந்து 3 மேட்ச்சு போனோம் கைஸ்
இது இப்போனா 30 ஸ்டாரில் இருந்தேன். 5 மேட்ச்சு போய் 3 மேட்ச்சு போய் 3 மேட்ச் வந்து ஹேக்கர் கனெக்ட் ஆகிட்டாங்க கைஸ். அதனாலே போய் அடி 3 ஸ்டார் குறைஞ்சிட்டு கைஸ். 3 ஸ்டார் அடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இல்லை 3 ஸ்டார் ஜம்க்குன்னு குறைக்கணும். எல்லாம் சரியான பிளேயர் கைஸ். ஆனால் வந்து பேனல் போட்டு விளாட்றானோ கடுப்பாயிட்டு. ஜோன்லேயே அடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான், ஜோன்லேயே அடிச்சாச்சு கைஸ். ஃப்ரெண்டு தான் கைஸ். கன் எடுக்கணும். கன் எடுத்துப்போம். வேற மெசேஜ் வருது. போ 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 ஆமா போடாயா அப்படின்னு வாய்ஸ். இங்கே வந்துட்டானோ 2 பேரும் வந்துட்டானோ வாய்ஸ். அடிடா டேமேஜ் தான் வாய்ஸ் போகுது. ஓசியில் அடிச்சிடணும் நம்ம டீமோட அங்கே ஒருத்தனை முடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒருத்தனை அடி வாங்கண்டா. ஐயோ உழுவ மாட்டேங்குது காய்ச்சி இன்னைக்குன்னு பார்த்து. எதுக்குள்ளடா பொங்கி வரான். அடியே விடுவேன். ஐயோ ஃபயர் பட்டனை பாருங்க காய்ச்சி எப்படி அடிக்கிறேன். ரிவே பண்ணுறா. அவ்வளோதான்டா. ரிவே பண்ணுறா. நீங்கள் பண்ணுறான் எந்திரிச்சு போய் தலைமையிலே அடி வாங்குவோம் கைஸ். 4-1 இருக்கோம் கைஸ். 4-1 வாழடே. அவ்வளோதான் கைஸ். டேமேஜ் அவ்வளோதான் கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். வந்தவங்க தலைமையிலே அடி வாங்குறாங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். சீக்கிரம் ஓப்பன் பண்ணாடா டேய். டிஎன் டாச் டிவிகே லெஃபி 7 வீடு கைஸ். இது பார்ட் 2 கைஸ். பார்ட் 1 அடுத்த வீடியோவில் போடுறேன் கைஸ். பார்ட் 1 ரெக்கார்டு பண்ணனா தரலையே கைஸ். ஐயோ நீ பாருங்கள். பார்ட் 1 வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். 1 போடுங்க. பார்ட் 1 போடுங்க கைஸ். நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். லாங் எடுறா உழுவே மாட்டேங்குது. கரெக்டுப்பா அடி எனக்கு போட்டாங்க. அப்பப்போ எல்லாம் ஹேக்கு யூஸ் பண்ணுறானா கைஸ். பேனலு மண்டை கலருது இவனுக்கு கைஸ். மெடி போடுறாடே. சீக்கிரம் போடுறாடே. மேலே வருவாங்களா கைஸ். உக்காடுறா டே. உக்காடுறா. உக்காண்டா. விளையாடுறா டே. அடிச்சிருவாங்கடா 2 பேர். நீ செத்துருவாடா. டேமேஜரா. இப்போ நீ போவாதடா. அடிப்பானடா தலைமையில. நான் கேட்க மாட்டேறான் கைஸ். அமௌண்ட்டு போடுறான் பார்த்துக்கோங்க. நம்மளும் போடுவோம் கைஸ். வாங்கடா டே. ஓப்பன் பண்ணுங்கடா டே. ஓப்பன் பண்ணுங்கடா டே. ஓப்பன் பண்ணுங்கடா. அவ்வளோதான் கைஸ். ஓப்பன் பண்ணிட்டானு கைஸ். உள்ள போகிறோம். ஜெட்டு வாரத்தில் அடி வாங்குறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம ஃபோக்கஸ் அடி ஏமே லாக் ஆக மாட்டேங்குது கைஸ். அவ்வளோ இங்கே வந்துடுறா. அவங்க வாழை போட்டல. சரி
இரு இங்கே போடுற மாதிரி போ. வரான்டா, இங்கே ஏறிடுவானோ, இந்த ஒரு இடுக்கு மாதிரி இருக்கு அதில் உட்காந்துருவானோ. ஆமாம் ஐஸ்,